ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அடேங்கப்பா, பார்க்க தான் சிறுசு, பழனோ கடல் அளவுக்கு பெருசு. என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? பச்சை பட்டாணியை பற்றி தாங்க சொல்கிறேன். பச்சை பட்டாணி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை பட்டாணி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு உணவு தான். குறிப்பாக சுண்டல், பட்டாணி குருமா அப்படின்னு பல விதங்களில் பச்சை பட்டாணி அப்படிங்கிறது தனித்துவமான சுவையை நமக்கு தருது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சின்ன பச்சை பட்டாணிக்குள்ளார நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, பச்சை பட்டாணி அப்படிங்கிறது ஒரு சத்தான உணவு மட்டும் இல்லை, பல நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய மருத்துவ பண்புகள் கொண்ட ஒரு உணவு தான். சரி வாங்க, பச்சை பட்டாணி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல பச்சை பட்டாணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பச்சை பட்டாணியில் குறைந்த கிளைசமிக் குறியீடு தான் இருக்கு. இதன் காரணமாக ரத்த அழுத்தத்தில் சர்க்கரையோட அளவை ரொம்ப வேகமாக உயர்த்தாது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, இது சர்க்கரை உறிஞ்சப்படுத்துறத தாமதப்படுத்துது. நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ஒரு பயனுள்ள உணவு தான். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு கூட உதவியாக இருக்கும். பச்சை பட்டாணியில் கலோரிகள் குறைவாக இருக்குது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இந்த நார்ச்சத்து என்ன பண்ணுன்னா வயிறு நிரம்பிய உணர்வை ரொம்ப நேரம் உங்களுக்கு கொடுக்கும். அதனால பசி எடுக்காமல் இருக்கும். அதிகப்படியான உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணமும் தவிர்க்கப்படும். உடல் எடையும் ஈஸியாக குறைச்சிக்கலாம். தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல பச்சை பட்டாணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பச்சை பட்டாணியில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் இருக்குது. இது நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஆரோக்கியமாகவும் ஷைனிங்காகவும் வச்சுருக்க உதவும். கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவிச்சு சருமத்தை இளமையாக வச்சுருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல பச்சை பட்டாணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பச்சை பட்டாணியில் பொட்டாசியம், மெக்னீஷியம் இது மாதிரியான தாதுக்கள்லாம் இருக்குது. இது ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுருக்க உதவுது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நார்ச்சத்துலாம் கெட்ட கொழுப்போட அளவை குறைச்சி இதய நோய் வராமல் தடுக்க உதவுது. வீக்கத்தை குறைக்கிறது கூட உதவியாக இருக்கும். பச்சை பட்டாணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளும் என்ன பண்ணுன்னா உடம்புல ஏற்படுள்ள அந்த வீக்கத்தை குறைக்க உதவுது. பச்சை பட்டாணியை நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறப்ப இதய நோய் வராமலும் தடுத்துக்கலாம், வீக்கத்தையும் குறைச்சிக்கலாம். செரிமானத்தை மேம்படுத்துறதுல பச்சை பட்டாணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பச்சை பட்டாணியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, இது செரிமான மண்டலத்தை சீராக செயல்பட உதவுது. மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பச்சை பட்டாணி அப்படிங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணியில் விட்டமின் சி, விட்டமின் ஏ இது மாதிரியான நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி உடலில் நோய்கள் தாக்காமல் நம்மளை பாதுகாக்க உதவியாக இருக்கும். எலும்புகளை வலுவாக்குறதுல பச்சை பட்டாணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பச்சை பட்டாணியில் விட்டமின் கே, கால்சியம் இது மாதிரியான சத்துக்கள் இருக்குது. இந்த 2 சத்துக்களும் எலும்புகளை வலுவாக்குறதுக்கும் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இவ்வளவு ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்த இந்த பச்சை பட்டாணியை கூட்டு, பொரியல், சாலட், சூப் இது மாதிரி பல விதங்களில் நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். குறிப்பு: நாள்பட்ட நோய்களுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் பச்சை பட்டாணி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் சீசன் டைமில் பச்சை பட்டாணியை வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.